வெல்கம் டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர். திஸ் இஸ் பிரகாஷ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்பிசியில் நம்ம பார்க்க இருக்கிறது 10th சிவிக்ஸ், அதாவது குடிமையில் லெசன் நம்பர் 4 and 5, 4 மற்றும் 5. உங்களுக்கு 4th லெசன் பார்க்குறப்போ உங்களுக்கு 10th இந்தியாவின் வெளியுறவு கொள்கை, அதே மாதிரி 5th லெசன் இந்தியாவின் சர்வதேச உறவுகள், இந்தியாவின் வெளியுறவு கொள்கை. இந்த 2 லெசன்லேருந்து மெயினானது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் மட்டும் எடுத்துருக்குறோம். நிச்சயமாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்ததுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சல்மா அணை எந்த மாகாணத்தில் உள்ளது? சல்மா அணை அப்படிங்கிறது ஹீரட். எந்த மாகாணம்? ஹீரட். இந்த சல்மா அணை கட்ட ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா உதவியது. இந்த சல்மா அணை எங்கே இருக்குது? ஹீரட் மாகாணத்தில். இந்த அணையை கட்ட ஆப்கானிஸ்தானுக்கு யார் உதவுனாங்கன்னா இந்தியா உதவியது. இந்தியா ஆப்கானிஸ்தானில் எந்த சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை கட்டியது? இந்தியா ஆப்கானிஸ்தானில் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை கட்டியது எது அப்படின்னா காந்தகார்ங்கிற ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை ஆப்கானிஸ்தானில் இந்தியா கட்டியது. வங்காளதேசத்தின் சுதந்திரத்தை அங்கீகரித்த முதல் நாடு நம்ம இந்தியா. வங்காளதேசத்தோட சுதந்திரத்தை அங்கீகரித்த முதல் நாடு இந்தியா. வங்காளதேசத்துடன் கங்கை நீரை பகிர்ந்து கொள்ள 1977 கையெழுத்தான ஒப்பந்தம் பராக்கா ஒப்பந்தம். பராக்கா ஒப்பந்தம் 1977 எதுக்காக கையெழுத்தானது அப்படின்னா வங்காளதேசத்துடன் கங்கை நீரை பகிர்ந்து கொள்ள. 1977 கையெழுத்தான ஒப்பந்தம் தான் பராக்கா ஒப்பந்தம். அடுத்தது, இந்தியாவிற்கும் வங்காளதேசத்திற்கும் பொதுவாக உள்ள நதிகளின் எண்ணிக்கை 54. இந்தியாவிற்கும் வங்காளதேசத்துக்கும் எவ்வளோ இருக்குது? பொதுவான உள்ள நதிகளின் எண்ணிக்கை 54. 2011 வங்காளதேசத்திற்கு குத்தகைக்கு விடப்பட்ட இந்தியாவின் சொந்தமான பாதை டீன்பிகா. மேற்கு வங்காள எல்லையில் இருக்குது. 2011 வங்காளதேசத்திற்கு இந்தியா என்ன பண்ணாங்கன்னா குத்தகைக்கு விட்டாங்க. இந்தியாவுக்கு சொந்தமான பாதை டீன்பிகா எங்கே இருக்குன்னா மேற்கு வங்காளத்தோட எல்லையில் இருக்குது. இந்தியாவுக்கு சொந்தமான பாதை. இதை பங்களாதேஷுக்கு 2011 இந்தியா இதுக்காக குத்தகைக்கு விட்டாங்க. அடுத்தது, இந்தியா பூட்டான் இடையே ராஜதந்திர உறவுகள் தொடங்கப்பட்ட ஆண்டு 1968. இந்தியாவுக்கும் பூட்டானுக்கு இடையே ராஜதந்திர உறவுகள் எப்போ தொடங்கப்பட்டது? 1968. இந்தியா இதுவரை 3 நீர்மின் சக்தி திட்டங்களை பூட்டானில் அமைத்துள்ளது. இந்தியாவுக்கும் பூட்டானுக்கு இடையே ராஜதந்திர உறவுகள் தொடங்கப்பட்ட ஆண்டு 1968. இந்தியா இதுவரைக்கு 3 நீர்மின் சக்தி திட்டங்களை பூட்டானில் அமைத்துள்ளது. அடுத்தது, இந்தியா சீனா பூட்டானின் கிழக்கு பகுதிக்கு இடையேயான எல்லைக்கோடு மக்மகான். இந்தியா சீனா பூட்டானின் கிழக்கு பகுதிக்கு இடையே உள்ள எல்லைக்கோடு எதுனா மக்மகான். மாலத்தீவு அமைந்துள்ள கடல். மாலத்தீவு இந்திய பெருங்கடலில் இருக்குது. மியான்மர் நாட்டின் பழைய பெயர் பர்மா. இதுவரை 1989 வரைக்கும் மியான்மர் என்னன்னு இருந்துச்சு? பர்மான் தான் இருந்துச்சு. 1989 வரைக்கும் பர்மான் தான் கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பர்மா என்னவா மாறிடுச்சு? மியான்மர்னு மாறினது. இந்தியா தனது 2வது மிக நீளமான எல்லையை மியான்மருடன் பகிர்ந்துள்ளது. மிக நீளமான எல்லை இந்தியா எதோடன் பகிர்ந்துள்ளதுன்னா மியான்மரோட தான் பகிர்ந்துள்ளது. இந்தியாவையும் காத்மாண்டுவையும் இணைக்கும் சாலை மகேந்திரராஜ் மார்க். இந்தியாவையும் காத்மாண்டுவையும் இணைக்கும் சாலை மகேந்திரராஜ் மார்க். சாரதா ஆற்றின் குறுக்கே இந்தியா நேபாளம் கூட்டு மின்சக்தி திட்டம் கட்டப்பட்டு வருகிறது. எங்கன்னா சாரதா ஆற்றின் குறுக்கே இந்தியா நேபாளம் கூட்டு மின்சக்தி திட்டம் கட்டப்பட்டு வருகிறது. இந்தியா பாகிஸ்தான் பிரிந்த ஆண்டு. 1947 எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்தியா பாகிஸ்தான் எல்லை கட்டுப்பாடு கோடு ராட்கிளிஃப் கோடு என அழைக்கப்படுகிறது. இந்தியா பாகிஸ்தானோட எல்லை கட்டுப்பாடு கோடு இருக்கு இல்லையா, அது என்னன்னு அழைக்கிறாங்கன்னா ராட்கிளிஃப் கோடு அப்படின்னு அழைக்கிறாங்க. புத்த மதத்தை பரப்ப தனது மகனையும் மகளையும் இலங்கைக்கு அனுப்பியவர் அசோகர். அசோகர் புத்த மதத்தை பரப்பினார்னு தெரியும். தனது மகனையும் மகளையும் எங்கே அனுப்பினார்? இலங்கைக்கு அனுப்பி வைத்தவர். அசோகரோட மகன் பேர் மகிந்தா. அவங்களோட பொண்ணு பேர் சங்கமித்திரை.
அசோகரோட மகன் வந்து மகிந்தா, மகள் யார்? சங்கமித்திரை. டெல்லி மெட்ரோ ரயில் ஜப்பான் நாட்டின் ஒத்துழைப்பில் உருவானது. டெல்லி வந்து மெட்ரோ ரயில் யாரோடதில்? ஜப்பான் நாட்டோட ஒத்துழைப்பால் உருவானது. இந்தியா, ஈரான், ஆப்கானிஸ்தான் இடையேயான முக்கூட்டு ஒப்பந்தம், 3 நாடுகளுக்கு இடையேயான ஒப்பந்தம் வந்து என்ன என்று அழைக்கப்படுதுன்னா சபஹார் ஒப்பந்தம். இந்தியா, ஈரான், ஆப்கானிஸ்தான் இடையேயான முக்கூட்டு ஒப்பந்தம் என்ன என்று அழைக்கப்படுகிறது? சபஹார் ஒப்பந்தம். பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் வந்து சீனாவில் ஷாங்காயில் இருக்குது. பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் எங்கே இருக்குது? சீனா, ஷாங்காய். பிரிக்ஸ் என்ற சொல்லை உருவாக்கியவர் வந்து ஜிம் ஓ நீல் என்பவர் தான் பிரிக்ஸ் என்ற சொல்லை உருவாக்கினார். பிரிக்ஸ் பணம் செலுத்தும் திட்டம் 2015 பரிசீலிக்கப்பட்டது. பிரிக்ஸில் பணம் செலுத்தும் திட்டம் 2015 பரிசீலிக்கப்பட்டது. பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பு ஈராக் பாக்தாத்தில் நிறுவப்பட்டுள்ளது. பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பு எங்கே? ஈராக்கில் பாக்தாத்தில் நிறுவப்பட்டுள்ளது. ஓபிஇசி சின்னம் 1969 தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஓபிஇசி சின்னம், ஓபிஇசின்னா என்ன? ஓபிஇசி சின்னம் 1969 தேர்ந்தெடுத்தது. ஓபிஇசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகள், அதாவது ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ். ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் வந்து இது 1969 தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்த ஒபெக் என்ற சின்னத்தை வடிவமைத்தவர் வந்து ஸ்வோபோடா அவர் தான் வந்து இதை வடிவமைத்தார். இந்தியாவில் வந்து 95% சமையல் எரிவாயு ஒபெக் நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. ஓபிஇசி அதில் இருந்தால் 94% வந்து நம்ம கேஸ் வந்து வாங்குகிறோம், சமையல் எரிவாயு. பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் கூட்டமைப்பின் தலைமையகம் வியன்னாவில் உள்ளது. இந்த ஓபிஇசி அதோடைய கூட்டமைப்பின் தலைமையகம் எங்கே இருக்குது? வியன்னாவில் இருக்குது. பிபிஐஎன் குழுவின் குறிக்கோள் அப்படின்றது எரிசக்தி ஆற்றல். பிபிஐஎனோட குறிக்கோள் என்னென்னா எரிசக்தி ஆற்றல். இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் நிறுவப்பட்ட இடம் புதுடெல்லியில் 1986. இந்தியாவோட வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் டெல்லியில் 1986 நிறுவப்பட்டது. இந்தியாவின் வெளியுறவு கொள்கைகளை நெறிமுறைப்படுத்தும் சட்டப்பிரிவு வந்து 51. இந்திய வெளியுறவு கொள்கைகளை நெறிமுறையுறுத்தும் சட்டப்பிரிவு 51. அடுத்தது பஞ்சசீல கொள்கை கையெழுத்தான நாள் 28 ஏப்ரல் 1954. பஞ்சசீல கொள்கை எப்போ ஆச்சு? 28 ஏப்ரல் 1954. இந்த பஞ்சசீல கொள்கை கையெழுத்தான இரு நாடுகள் வந்து இந்தியாவும் சீனாவும். பஞ்சசீல கொள்கை எந்தெந்த நாட்டுகளுக்கு இடையே? இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே. பஞ்சசீல கொள்கையின் போது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு. அதே மாதிரி பஞ்சசீல கொள்கை கையெழுத்தான போது சீனாவின் பிரதமராக இருந்தவர் சூயன்லாய். பஞ்சசீல கொள்கையின் போது கையெழுத்தான போது இந்தியாவின் பிரதமர் வந்து ஜவஹர்லால் நேரு, சீனாவின் பிரதமர் வந்து சூயன்லாய். எந்தெந்த நாடுகளுக்கு இடையேன்னா பஞ்சசீலம் வந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே. எப்போ? 1954 ஏப்ரல் 28. அடுத்தது இந்தியா முதல் பூமிக்கு அடியிலான அணுசோதனையை திட்டத்தை நடத்திய ஆண்டு. இந்தியாவில் வந்து முதல்ல வந்து பூமிக்கு அடியிலான அணுசோதனை திட்டத்தை நடத்திய ஆண்டு 1974. அடுத்தது அணிசேரா என்ற சொல்லை உருவாக்கியவர் கிருஷ்ணமேனன். அணிசேரா என்ற சொல்லை உருவாக்கியவர் கிருஷ்ணமேனன். இந்தியா முதல் அணுசோதனையை மேற்கொண்ட இடம் வந்து ராஜஸ்தானில். இந்தியா முதல் அணுசோதனையை மேற்கொண்ட இடம் ராஜஸ்தான். இந்தியாவில் வந்து முதல்ல பூமிக்கு அடியிலான அணுசோதனையை நடத்திய ஆண்டு 1974. பொக்ரான் இரண்டாவது அணுசோதனை நடைபெற்ற ஆண்டு வந்து 1998. பொக்ரானில் இரண்டாவது அணுசோதனை நடைபெற்ற ஆண்டு 1998. சார் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளின் எண்ணிக்கை 8. சார் கூட்டமைப்பில் எத்தனை நாடு இருக்குன்னா 8. இந்தியா பனிப்போரின் போது அணிசேரா கொள்கையை கடைபிடித்தது. இந்தியா பனிப்போரின் போது என்ன கொள்கைன்னா அணிசேரா கொள்கை. இப்போ இந்த லெசன் நம்ம மெயினானதை எடுத்துருக்குறோம், இம்பார்ட்டண்ட் எடுத்துருக்குறோம். நீங்கள் படிக்கிறதா இருந்தாலும் முதல்ல இதை ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சிங்கன்னா இனி கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரிவிஷனாகவும் இருக்கும். மெயினானது இந்த 2 லெசன்லேயே எடுத்துருக்குறோம். பஞ்சசீலம் அப்படிங்கிறது 5 கொள்கைகள். பஞ்சசீலம் 5 கொள்கைகள். இது போர்த்துகாவில் சரியாக எடுத்துருக்குறோம். டிட்டோ அப்படிங்கிறது யுகோஸ்லோவியா வந்து டிட்டோ. அடுத்து சுகர்னோ வந்து இந்தோனேஷியா. சுகர்னோங்கிறது இந்தோனேஷியா.
குவாமே நிக்ருமா குவாமே நிக்ருமா அப்படிங்கிறது வந்து கானா. சூயன்லா இப்போ தான் பார்த்தோம் சீனாவில். பாண்டுங் பிரகடனம் வந்து 1955, பாண்டுங் பிரகடனம் 1955. பொக்ரான் அப்படிங்கிறது ராஜஸ்தானில். இந்த காட் அப்படிங்கிறது என்னென்னா ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப்ஸ் அண்ட் ட்ரேட், அதாவது உலக பொருளாதார மன்றம். ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப்ஸ் அண்ட் ட்ரேட், உலக பொருளாதார மன்றம் காட். அகர்தலாங்கிறது இந்தியாவில் அகர்தலா. அகவுரா அப்படிங்கிறது வங்காளதேசம். அகர்தலா இந்தியாவில், அகவுரா வந்து வங்காளதேசம். ஓபிஇசி இப்போ தான் பார்த்தோம், அதாவது பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகள், ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ், அது வந்து வியன்னாவில், அதனுடைய தலைமையிடம் இது வியன்னா. அடுத்தது பிரிக்ஸ் என்ன உங்களுக்கு பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா. BRICS பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா, பிரிக்ஸ். இது வந்து எப்போ தொடங்கிச்சு அப்படின்னா 16, இதோடைய ஃபவுண்டேஷன் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 16 ஜூன் 2009 தான் பிரிக்ஸ் ஆரம்பிக்கப்பட்டது. இதனுடைய ஷாங்காய் எங்கே இருக்குது? ஷாங்காயில். அடுத்தது சிம்லா ஒப்பந்தம் அப்படிங்கிறப்போ 1972, ஃபராக்கா ஒப்பந்தம் 1977. சிம்லா ஒப்பந்தம் 72, ஃபராக்கா வந்து 77. பூட்டான் வந்து இமயமலை பூட்டான். அடுத்தது குரு பத்ம சம்பவாங்கிறது புத்த துறவி. அவர் யார்? புத்த துறவி. மியான்மர் சிட்வே. சிலிகுரி அப்படிங்கிறது எங்கன்னா மேற்கு வங்காளம். சிலிகுரி மேற்கு வங்காளம். பர்பதிப்பூர் அப்படிங்கிறது வங்காளதேசம். வங்காளதேசம். பசுபதிங்கிறது உங்களுக்கு நேபாளம். பூட்டான் வந்து இமயமலை, பசுபதி வந்து நேபாளம். ஸ்வோபோடா இப்போ தான் பார்த்தோம், ஸ்வோபோடா வந்து ஆஸ்திரியா. அடுத்தது ராட்க்ளிஃப் கோடு, இந்தியா பாகிஸ்தான் எல்லை கோடு வந்து ராட்க்ளிஃப் கோடு, அது சிம்லா ஒப்பந்தம். அதுதான் சிம்லா ஒப்பந்தம். இந்த 2 லெசனில் உள்ள மெயினானது பார்த்துருக்குறோம். நிச்சயமாக இந்த வகுப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இருந்ததுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படியே ஷேர் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் இன்னொரு டாப்பிக்கில் பார்க்குறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் பிரகாஷ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர். நன்றி, வணக்கம்.